நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நார்ச்சத்து அப்படிங்கிறது காய்கறி கீரைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்தாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டு. ஸோ அதே போல் பீன்ஸ் மாதிரியான உணவுப் பொருட்கள், நார்ச்சத்து இருக்கக்கூடிய பயறு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டுக்கு தேவையான அந்த சப்போர்ட் கொடுக்குறனால அதில் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈஸியாக வரும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற உணவை வந்து மெயினாக இந்த சமைக்கப்பட்ட உருளைக்கிழங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறிடும். அதே போல் இன்றைக்கி சமைச்ச சாதத்தை நம்ம நீராகாரமாக வந்து பண்ணிவிட்டு பழைய சாதமாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக வந்து மாறும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட்னால் செரிமானம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் தான் அதை வந்து செரிமானம் பண்ண முடியும். ஸோ அந்த பாக்டீரியாசஸ்க்கு உணவு கரெக்டாக கிடைக்கிது அப்படின்னா அது அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே போல் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ அதுவும் வந்து நம்ம கட்டை வந்து பேலன்ஸ்டாக வைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி, பிபி சீக்கிரமாக வர்றது, சுகர் வந்து சீக்கிரமாக வந்து வருது, இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து 48 மணி நேரத்திலே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 3 மடங்கு அதிகமாகிறத பார்க்கலாம். அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வகையான உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்தலாம். Dr. Srivarma's Magic Care.